சங்கீதம் 126 அதிகாரம் 5வது வசனம். Psalm 126 verses 5 and 6. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஹல்லேலூயா. அப்போ விதைப்பு மரபு இல்லை பிரதர், என்கிட்ட ஒன்றும் இல்லை பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். திருப்பியும் சொல்றேன், நீங்கள் விதைப்பது என்பது நிபந்தனை அல்ல. ஹல்லேலூயா. அது ஒரு வெளிப்பாட்டான செயல். விதைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க வெளிப்பாடு. உன் சூழ்நிலையை நிமித்தம் நீ பயந்துடாத. நீ இருக்கிற உன் கண்டிஷன் நிமித்தம் நீ பயந்துடாத. ஐயோ என்ன ஆக போகுது பிரதர், பயமா இருக்கு, நான் மொத்தம் 0 ஆயிட்டு இருக்கு. நீ பயப்படாத, கண்ணீரோடு நீ வித, உன்னை கம்பீரத்தோடு அறுக்க செய்வேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் இருக்கு பாருங்க, ஆக்ஷன். நீ விதைக்கும் போதும் உன் சூழ்நிலை கண்ணீராக தான்ப்பா இருக்கும். நீ விதைக்கும் போது உன் பையில் இருக்கிற சில விதைகள் தான் இருக்கும். ஆனா நீ விதைச்சிட்டு திரும்பி வரும்போது எப்படி இருக்குமா, உன்னால் சுமக்க முடியாத ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குது என்றால், will indeed come again with a shout of joy bringing his sheep with him. அதாவது நீ எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறை நான் அவனை எழுப்பி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக. இந்த முழு அதிகாரம் நீங்கள் வாசிக்கணும் வீட்டுக்கு போயிட்டு. இந்த ஜனங்கள்லாம் திகைத்து போயிருக்கிறாங்க. எப்படிதான் நம்மளுக்கெல்லாம் ரட்சிப்பு வரப்போகுது, எப்படிதான் நம்மலாம் ஒரு ஆள் ஆக போகிறோம் தெரியல. கர்த்தர் சொல்கிறாரு 2வது வசனத்தில், the Lord has done great things for them. அதாவது ரட்சிக்கப்படாத சூழ்நிலை இருக்கிறான், அந்த கோத்தனம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவன் வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்ய போகிறேன். அது எப்படிப்பட்ட கிரியைவா இருக்கும் என்றால், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு ரட்சிப்பு கொண்டு வருவ. அதற்கு நீ ஒன்று செய்யணும். என்னவென்றால், கண்ணீரின் பாதையிலே நீ போனாலும் விதைக்கிறத மாட்ட நிறுத்திடாத. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ விதைச்சிட்டு திரும்பி வரும்போதும் வீடு முழுவதும் எப்படி இருக்கும், அறுவடை மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா. நீ போகும்போது அழுவ, வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அகமகிழ்ந்து ஆராதனை செய்து நடனம் ஆடி கர்த்தர் இதை எப்படி செய்தார் என்று தெரியாமல் திகைத்து போய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாய். அதான் விதைப்பது. விஷயம் இருக்குதுங்க, விதைப்போம் அறுப்போம். ஏதோ எனக்கு வேலை என்ன பிரதர், என் வேலை 10,000 ரூபாய் தான் வருது. இன்னொரு காரியத்தை சொல்ற, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வேலை உங்களுடைய அடையாளம் அல்ல, அது உங்களுடைய கடமை. எப்படி? தட் இஸ் யுவர் டியூட்டி. வசனம் சொல்லுகிறது, மனிதன் வேலை செய்வது அவசியம். ஹல்லேலூயா. மனுஷனா இந்த வேலை பண்ணும். நீங்க சர்ச்சில் வந்து சர்ச்சை கிளீன் பண்றீங்களோ, இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு பியூன் வேலை செய்கிறீங்களோ, இல்லை ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்களோ, அது உங்களுடைய கடமை. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவது என்பது உங்களுடைய உரிமை. அதாவது நீ விதைக்கிறவனா இருந்தாலும், நீ பியூனாவே இருந்தாலும், சேர்மனுக்குன்னா மேலே நீ வாழுவ. ஹல்லேலூயா. உன் சர்ச்சில் 5 பேர் வரவனா இருந்தாலும் 10 கோடி பேர் வருகிற சபையை போல கர்த்தருடன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் லேதுன்றார் ஆண்டவர். எப்படி? சம்பந்தம் இல்லை. இல்ல பிரதர், நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கிறேன், அது வேற டாபிக். ஹல்லேலூயா. இல்ல பிரதர், நான் சைக்கிள் தான் ஓட்டுறேன், அது வேற செய்திப்பா. அது நீ மனுஷனா இருக்கிறே, நீ உழைக்கிறோம். பிரதர், நான் மெக்கானிக்கா இருக்கிறேன், பிரச்சனை இல்லை, நீ ஒரு கம்பெனியே வாங்குவ. எப்படி? இல்ல பிரதர், எனக்கு ரொம்ப வேலை கொடுக்க மாட்டாங்க பிரதர், வேலையே இல்லை பிரதர், வேலை தேடிட்டு இருக்கிறேன். நீ தேடு, ஆனாலும் வேலை இல்லை நிமித்தம் நீ ஆசீர்வாதம் இல்லாம இருக்க கூடாது. அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ஹல்லேலூயா. Your job does not provide, your job is your duty. Provision comes because you're a sower. Provision comes because you have the right to be prosperous. Amen. பிசாசில் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் பாருங்க. அந்த நாட்கள்லாம் பாருங்க, திடீர்னு மீட்டிங்கே இருக்காது பாருங்க. திடீர்னு பயம் வந்துடும். என்னடா மீட்டிங்கே இல்லையே, எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது, பயம் வந்துடும். மீட்டிங் வந்தால் சோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாள் யோசிச்சுப்பாது, ஏன் நம்மளுக்கு மகிழ்ச்சி வருது? ஏன்னா காணிக்க வரப்போகுது. ஆண்டவர் சொன்னார், நீ தப்புன்னார். ஹல்லேலூயா. உன் மகிழ்ச்சி ஏனென்றா, நான் உனக்கு கொடுத்த அழைப்பை உன்னுடைய ப்ரொவிஷனாக நீ மாற்றிட்ட. தப்பு. Your provision is based on your promise, not based on your work. Hallelujah.
சில வியாபாரிகளையும் பார்ப்போம் பாருங்க. ஓ பிரதர், எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, நான் பண்ணணும், இது பண்ணணும் பிரதர், இது பண்ணாதான் பிரதர் நான் கர்த்தருக்கு இதெல்லாம் பண்ண முடியும். தப்பு. நீ வியாபாரி ஆகிறதுனால கர்த்தருக்கு எதுவும் நீ பண்ண முடியாது. வியாபாரியான இருப்பது உன்னுடைய கடமை, உன்னுடைய அழைப்பு. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு செய்வது என்பது உன்னுடைய உரிமை. ஹல்லேலூயா. ஆமென்.